அனைவருக்கும் வணக்கம். லவ் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் லைஃப் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பாலும் எப்படி இருக்கும், மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்பு, எந்த ராசிக்காரர்கள் பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா தனுசு ராசிக்கு இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை இந்த வீடியோ பதில ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். தனுசு ராசி நம்மளுடைய அதிபதி குரு பகவான். மூலம், பூராடம், உத்திராடம் நம்மளுடைய நட்சத்திரங்களா வந்துடும். தனுசு ராசி ஒரு உபய ராசியா வந்துடும். மேலும் ஆண் தத்துவ ராசியா வந்துடும். பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவத்துல நம்ம தனுசு ராசியை உள்ளடக்குவோம். அதே போல நம்முடைய தனுசு ராசி ஒரு ஒற்றை தத்துவ ராசியா வரும். பொதுவா அந்த தனுசு ராசியில பிறந்தவர்கள் கலைகளை அதிகமா ரசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே போல பெரிய சிந்தனையாளர்களாக இருப்பாங்க, நல்ல படைப்பாளர்களாக இருப்பாங்க. இவர்களை பெரும்பாலானவர்கள் பார்த்தோம்னா நல்ல எழுத்தாளர்களா இருப்பாங்க, வைராகிய குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க, திடமான சிந்தனை உடையவர்கள். இவர்களுடைய அந்த திடமான சிந்தனையினால இறங்கக்கூடிய விஷயங்கள்ல எளிமையாக வெற்றி அடையக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. நேர்மையான எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. நல்லொழுக்கத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. விட்டு கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமா இருக்கும். நிறைய அனுபவ அறிவுகளை பெற்றவர்களா இருப்பாங்க. யாருக்குமே தெரியாத விஷயங்கள்ல கூட ஞானம் படைத்தவர்களாக இருப்பாங்க. புதிரான விஷயங்களை அதிகமா தேடி தேடி கற்றுக்கொள்றதுல ஆர்வம் உடையவர்களாக இருப்பாங்க. தெய்வீக தன்மை இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த விஷயம் அப்படியே நடக்கும். மேலும் தெய்வ அனுகிரகம் உடையவர்களாக இருப்பாங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய நிலையில இருக்கக்கூடிய நட்புகளை அதிகமாக பெற்றவர்களாக இருப்பாங்க. நட்பு வட்டாரம் இவர்களுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கும். தனுசு ராசியுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்கள் யாருக்கிட்டையும் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. யாரிடமும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டாங்க. எல்லா உயிரினங்கள் மேலும் பாசமாகவும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் சில சமயங்களில் குழந்தைத்தனமானவர்கள் போல கண்களுக்கு காட்சி அளிக்கலாம். அதே போல நகைச்சுவை உணர்வு அதிகமாக உடையவர்கள். ஆனா பார்ப்பதற்கு ஏதோ கொஞ்சம் கரடு முரடான மனிதர்கள் போல தோற்றம் அளிக்கலாம். ஆனா உண்மையிலேயே கூடிய மனம் அப்படிங்கிறது இலகிய மனமா இருக்கும், குழந்தைத்தனமான மனமா இருக்கும். கூடிய பேச்சில ஒரு நகைச்சுவையான உணர்வு அப்படிங்கிறது அதிகமா வெளிப்படும். தனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் கிட்ட மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் நடந்துப்பாங்க. அதுவே தனக்கு பிடிக்காதவர்களிடம் கொஞ்சம் கரடு முரடா நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. தனுசு ராசியுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா அதுல இருந்து எளிமையா பின்வாங்க மாட்டாங்க. அந்த விஷயத்தை முடித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு தீராத கொள்கை உடையவர்களாக இருப்பாங்க. அந்த விஷயம் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அதுல வீரமாக இறங்கி வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல புதிதா ஏதாச்சும் ஒரு விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். புதிய புதிய விஷயங்களை தேடி பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் சுதந்திரமான மனப்போக்கு உடையவர்களாக இருப்பாங்க. சுதந்திர எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். எப்போதும் சுதந்திரமா இருக்கணும், யாருக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இவருடைய சுதந்திரத்தை யார் தடுத்தாலுமே அவர்கள்கிட்ட ரொம்ப கரடுமுரடா நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த பெண்களை பொறுத்தளவுல தெய்வாம்சம் பொருந்தியவர்களாக இருப்பாங்க. கொடுத்த வாக்கை எப்படியாச்சும் காப்பாத்திடுவாங்க. அது இவர்களுடைய ஒரு சிறப்பு தன்மையா இருக்கு. மேலும் இந்த தனுசு ராசியை சேர்ந்த பெண்கள் தோற்றத்திலையும் சரி குணத்திலையும் சரி மென்மையானவர்களாக இருப்பாங்க. யாரையும் அவ்வளவு எளிமையில நம்பிவிட மாட்டாங்க. இவருடைய நம்பிக்கையை பெறுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமாக இருக்கும். அதே சமயத்துல மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்குறதுல கில்லாடியா இருப்பாங்க. புது புது விஷயங்களை தேடி தேடி அவருடைய மனநிலைக்கு ஏற்ப சிறந்த அறிவுரைகளை வாரி வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிறந்த பேச்சாற்றல் உடையவர்கள். பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருவருமே பார்த்தோம்னா பார்ப்பதற்கு அமைதியானவர்கள் போல தோற்றம் அளிப்பாங்க. ஆனால் வாயுஜாலம் மிக்கவர்களாக இருப்பாங்க. சிறந்த பேச்சு தன்மை, ஒரு விஷயத்தை நயத்தோடு எடுத்து சொல்லக்கூடிய அழகு, இதெல்லாமே இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். இதெல்லாம் இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கான ஜெனரல் பிரெடிக்ஷன். இப்போது இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு காதல் எண்ணம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இவர்கள் ஒருவரை மனதார விரும்பிட்டாங்கன்னா அந்த காதல் நிச்சயமாக வெற்றியும் அடையும். அதே சமயத்தில் அந்த காதல் வெற்றி அடைகிறதுக்கு கொஞ்சம் கடினமா கஷ்டப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவா தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் காதல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க. மேலும் இந்த காதல் சார்ந்த அனுபவம் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். காதல் சார்ந்த விஷயத்தினால அதிகமா மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களும் இவர்கள் தான். அதே சமயத்துல காதலால அதிகமா காயம் அடையக்கூடியவர்களும் இவர்கள் தான். பொதுவா தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. குரு பகவானுடைய ராசி அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு உயர்ந்த லட்சியம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும், பெரிய விஷயத்தை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ண போக்கு இவர்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஆனால் காதல் சார்ந்த விஷயங்கள்ல
இறங்குனாங்கனாக்கா அந்த லட்சியம் சார்ந்த விஷயங்கள் பெருசா தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல இவருடைய காதல் உணர்வு இவருடைய லட்சியத்தை அடைவதற்கு சாதகமாக இருந்துச்சுனாக்கா இவருடைய காதல் வாழ்க்கையும் சரி இவருடைய லட்சியங்களும் சரி நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா அந்த காதல் உணர்வு இவருடைய லட்சியத்தை அடைகிறதுக்கு ஒரு புஷ்அப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஆனா பெரும்பாலானவர்களுக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது கிடையாது. ஆனா தனுசு ராசியை சேர்ந்த ஒரு சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது. பொதுவா தனுசு ராசியுடைய ஒரு மைனஸ் என்னன்னா ஒரு விஷயத்துல தோல்வி அடைஞ்சாங்கன்னா டக்குன்னு அவர்களால மீண்டு வர முடியாது. குறிப்பா காதல் தோல்வியை சந்திச்சாங்கன்னா அதுல இருந்து டக்குன்னு அவர்களால மீண்டு வர முடியாது. அது ஒரு பெரிய மைனஸா இருக்கு. எனவே இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். எப்போதுமே அந்த காதல் உணர்வு அப்படிங்கிறது உங்களை உயர்த்ததான் வேண்டுமே தவிர உங்களை எப்போதுமே தாழ்த்த கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல கிளியரா இருந்துக்கோங்க. ஏன்னா அந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல பார்த்தோம்னா காதல் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான நேரத்தை செலவிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் உண்மையான உறவுகளுக்காக அதிகமா இயங்கக்கூடியவர்கள், உண்மையான அன்பிற்காக அதிகமா இயங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்களுக்கு ஒருத்தரை பிடிச்சு போயிட்டுனா அவர்கள் அவ்வளவு சீக்கிரமா இழக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க என்ன தவறை செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலை இவர்கள்ட்ட அதிகமாவே இருக்கும். அதே சமயத்துல இந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் ஒரு சமயம் போன்று ஒரு சமயம் இருக்க மாட்டாங்க. ஒரு சமயம் மிகவும் அமைதியானவர்களாக இருப்பாங்க. ஒரு சமயம் பார்த்தோம்னா மிகவும் ஆக்ரோஷமானவர்களாக தோற்றமளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் துணையை வெகுவாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமாக அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவா இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களோட காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இந்த தனுசு ராசிக்காரர்கள் மேஷம், கடகம், சிம்மம், விருச்சிகம் இந்த ராசிக்காரர்களோட நட்பாகவும் இருப்பாங்க. எனவே இந்த ராசிகளை இவங்க காதலிக்கிறாங்கன்னா இவங்களுடைய காதல் அப்படிங்கிறது வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. அடுத்தாக தனுசு ராசியுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனுசு ராசியை பொறுத்தளவுல திருமண வாழ்க்கை மிகவும் விரைவா நடக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. கொஞ்சம் கால தாமதமாகி திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். பொதுவா காலம் கடந்த திருமணம் தான் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு அமைதியான வாழ்க்கையும் பெரும்பாலும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஆகவே விரைவான திருமணத்தை கொஞ்சம் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கால தாமதப்படுத்தி திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்பு. தனுசு ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் மேஷ ராசி, சிம்ம ராசி இந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்பு. உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இந்த ராசியில் இருந்தாக்கா உங்களுக்கு மிகவும் பொருத்தமானவர்களாக இருப்பாங்க. உங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. மேலும் குடும்பத்தில் உள்ளவர்களை மதித்து செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் உங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவா அந்த தனுசு ராசிக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஒரு கடின உழைப்பாளியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிறந்த பொறுமைசாலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சற்றே படபடன்னு பேசினாலும் மிகவும் பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அமைதியான குடும்ப வாழ்க்கை சூழ்நிலை அப்படிங்கிறது அமையுது. அதுவும் காலம் கடந்து திருமணம் செய்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையானது மிகவும் சிறப்பாக அமையுது. மேலும் இந்த தனுசு ராசியில பிறந்த மூல நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷ ராசியினரை திருமணம் செய்யறது சிறப்பு. மூல நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் ஒத்து போகும். ஆகவே மூல நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா இந்த தனுசு ராசிக்காரர்கள் தங்களுடைய ராசிக்கு சப்தம வீடான மிதன ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கலாம். மிதன ராசிக்காரர்களும் ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா தனுசு ராசிக்கு பாகியஸ்தானமான சிம்ம ராசி, சிம்ம ராசியை சேர்ந்த ஆணும் தனுசு ராசியை சேர்ந்த பெண்ணும் திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்பு. ஆனா இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. சிம்ம ராசியை சேர்ந்த பெண்ணும் தனுசு ராசியை சேர்ந்த ஆணும் திருமணம் செய்து கொள்ள கூடாது. அதே சாஸ்திரங்கள்ல ஒரு சின்ன விதிவிலக்கு கொடுத்திருக்காங்க. அது அந்த அளவுக்கு சூட்டபிளா ஆகிறது கிடையாது. ஆகவே தனுசு ராசியை சேர்ந்த பெண்ணும் சிம்ம ராசியை சேர்ந்த ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறது சிறப்பு. ஆனால் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்ணும் தனுசு ராசியை சேர்ந்த ஆணும் திருமணம் செஞ்சுக்கிறது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பொருந்துறது கிடையாது. அடுத்து இதை தொடர்ந்து பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு 10ஆம் இடமான கன்னி ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கலாம். சோ அதுவுமே ஆல்மோஸ்ட் நமக்கு பொருத்தமாக இருக்கும். ஓவராலா தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சற்றே காலம் கடந்த திருமணமாக இருந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கு. அதுல எந்தெந்த ராசி அப்படிங்கிறத நான் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். மேஷம், சிம்மம், மிதுன ராசி, கன்னி ராசி இந்த ராசி எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. மற்ற ராசிகள் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பொருந்தாது. தனுசுக்கும் மற்ற ராசிகளுக்கும் அதிகமான கருத்து போராட்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனமானது ஒத்து போகாது. இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் பொதுவான பலன்கள் தான். ராசிப்படி எந்த ராசியோட நம்ம பொருத்தி பார்த்தா சிறப்பா இருக்கும் தனுசுக்கு அப்படிங்கறத ஒரு கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி உங்களுடைய பர்சனல் எராஸ்கோப்போ உங்க பார்ட்னரோட எராஸ்கோப்போட நீங்க பொருத்தி பார்த்துக்கணும். ஏன்னா இதுல சொல்லப்படாத ராசிகள் கூட எராஸ்கோப்பு பொருத்தம் இருக்குனாக்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒத்து வரதுக்கு
வாய்ப்பு இருக்கு. அதே போல இதுல சொல்லப்பட்டிருக்க ராசிகள் கூட உங்களுடைய எராஸ்கோப் மேட்ச் ஆகலைனாக்கா முரண்பாடான கருத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. எனவே நீங்க 100% ப்ரிடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பர்சனல் எராஸ்கோப்பையும் உங்க பார்ட்னரோட பர்சனல் எராஸ்கோப்பையும் கம்போஸ் பண்ணி பாத்துக்கிறது தான் சிறப்பு. மேலும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் ஜெனரல் ப்ரிடிக்ஷனாக இருந்தாலுமே உங்க லைஃபோட ஒரு 60 ல இருந்து 70% நிச்சயமா பொருந்தி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உங்க லைஃபோட எவ்வளவு கம்பேர் ஆகி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த ராசி ரிலேட்டடா நிறைய விஷயங்களை இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதுக்கான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு மிக விரைவில் ரிலீஸ் பண்றோம். சோ அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே போல நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி லக்னம் மேலும் நட்சத்திர பலன்கள் ரொம்ப டீடைலா பிரீஃபா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த 3 பதிவுகளையும் மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், உங்களுடைய நட்சத்திரம் இந்த 3 விஷயத்தையும் நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனல்ல இந்த கோச்சார பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரும். அதாவது மாத பலன்கள், வருட பலன்கள், குரு பயிற்சி பலன்கள், சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், இப்படி இந்த காம்போல கோச்சார பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிட்டு வரும். அந்த வீடியோலாம் நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ இந்த பதிவுகள் மூலமா ஒரு சின்ன புரிதலாச்சும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.